அவனோட ஜெனரல்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் கொல்லப்படுறான். ஒரு குணசேகரோட பார்வையில் குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு மனுஷன், சந்தேக நபர், அப்பாவையா கூட இருக்கலாம், கொல்லப்படுறான். அதை பார்த்து கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, சிரிக்கிறீங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்களோ தெரியாது, எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆக்ஷனோட செஞ்சது தெரியுமே. அப்ப இலங்கையில வந்து இதை பார்க்குறாங்க, நியாயம் மக்களுக்கு விளங்குது ஓரளவு. ஏன்னா தாங்க பாதிக்கப்படுறாங்க, தாங்க பாதிக்கப்படும் பொழுது அவங்க கொஞ்சம் உணர்றாங்க. அடுத்தது இந்த சிங்கள மக்கள் உணர்றதை விட ரொம்ப டீப்பாக நாம உணர்ந்திருக்கிறோம். என்ன சொன்னா குவாண்டனமோ ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு கூடும். குவாண்டனமோ கியூபாவில் இருக்கிற அந்த சிறைச்சாலை அங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல மக்கள் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது உலகத்துக்குள்ள மற்ற சிறை மாதிரி இல்லை. அங்க நடக்கிற அநியாயம் சரிதானே. எந்த விதமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படாது. 10 வருஷமா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்ப விடுவாங்க இவங்க சரி. அவர் குவாண்டனாமோவில் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியும். இது நம்மளை பாதிச்ச பிரச்சனை. குவாண்டனாமோவில் இருக்கிற சிலர் வந்து உதாரணமா சில எக்ஸாம்பிள்ஸ் கேஸ் எடுத்து பார்த்தா, சைனாவில் இருந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்காக புறப்பட்டு வந்தாங்க பிடிச்சி போடப்படுகிறாங்க குவாண்டனாமோவில். சீன அரசாங்கம் வந்து முஸ்லீம் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. அவங்க ஒரு வகையான மத விரோதிகள். சைனாவிலையும் கூடுதலான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சிஞ்சியாங் ப்ரொவின்ஸ், ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற பிரதேசங்களை ஒட்டி உள்ள சீனாட பகுதி ஜின்ஜியாங் ப்ரொவின்ஸ் சொல்றது பெருமளவில் முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு பிரதேசம். இந்த பிரதேச முஸ்லீம்களுக்கு எதிராக மிக வன்போக்குகளை கையாளுற ஒரு அரசாங்கம் தான் சீன கவர்மெண்ட். எனவே அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கால்நடையா பாகிஸ்தானுக்கு வாழ்றாங்க. இப்ப அந்த நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா குவாண்டனாமோ ஆரம்பிச்ச கட்டத்துல ஒரு பிராக்டிஸ் ஒன்று இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில சைனாவோட போர்டரை விட்டு வெளியாகி லேண்ட் ரூட்ல பாகிஸ்தானுக்கு வர்றது வந்து சவுதி எம்பசிக்கு கொண்டு போய் படுத்துறது. விசா தான் அவங்க கஷ்டமாக எல்லாம் கொஞ்சம் எல்லாம் விசா கொடுத்து மக்காவுக்கு அனுப்பி விடுறது. அதிகாரமான நோக்கத்துல ரொம்ப ஆர்வத்தோட புறப்பட்டு வந்தார்கள். ஆப்கானிஸ்தானுக்குள்ளால பாகிஸ்தானுக்குள்ளால வரும்பொழுது அங்குள்ள ராணுவத்தால் பாகிஸ்தானிய ராணுவத்தால் பிடிச்சு அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டாங்க காசுக்காக. சரிதானே. ஏன்னா அந்த நாடுகளில் இருக்கிற ராணுவம் வந்து சரியான முஸ்லிம் ராணுவம் இல்லை, இஸ்லாமிய உணர்வு உள்ள ஒரு ராணுவம் இல்லை. பெரும்பாலான ஆட்கள் வந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஆட்கள் அவங்களால பிடிச்சு இப்படி கொடுக்கப்பட்ட ஆட்கள் கூட அப்பாவிகள் அங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பிரச்சனை பார்த்துட்டு யாரும் இல்லை. அது மாதிரி நாம குவாண்டனாமோ படிக்கிறாங்க. அது மாதிரி பக்ரம் தெரியும், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இன்னொரு சிறைச்சாலை டாக்டர் ஆம்பியா சித்திகி, இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன, அமெரிக்காவில் இஸ்லாம் வளரணும்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மிக தீவிரம். அவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், பெரிய கல்விமான். நான் நினைக்கிறேன் அவர் பிஹெச்டி வந்து சைக்காலஜிஸ்ட், மெடிசன். இதையே பிடிச்சிட்டு போய் 3 வருஷம் பக்ரம் ஏர்போர்ட்ல வச்சிருக்கப்பட்டது. எதுல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், வேற எந்த தொடர்பும் இல்லை யாரோடையும், ஒரு ரூம்ல போடப்பட்டார். இதுக்குள்ள ஒரு பொம்பளை நிற்கிறா என்று சொல்லி சக கைதிகளுக்கு தெரிய வர்றது எப்படின்னு ஒரு கேட்டா இரவையில் கடவுள் வைக்கிறது வர சத்தம். சரிதானே. தொடர்ந்து 3 வருஷமா கற்பழிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண், முஸ்லிம் பெண். சரி, இப்ப இதை செய்யறது யாரு? இந்த இலங்கையில தலையிடுற அந்த சக்திகள் தான் இதை செய்யுது. நாசார் சக்திகள் பெண்ணுக்கு ஒரு ஆமியாசிக்க பாகிஸ்தான்ல கலந்தரமா பிடிச்சி எந்த விசாவும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் கொண்டு போய் 3 வருஷத்துக்கு குறையாம அங்க வச்சிருந்து கொண்டு திரும்ப அமெரிக்காவை கொண்டு போய் அவைக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை கொண்டு 86 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அது நகைச்சுவையா இருக்கும். அவைக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை பார்த்தா அமெரிக்கன் சோல்ஜர் ஒரு ஆளுகிட்ட இருந்து தோக்க மறைக்கு சுட போனாங்க. 50 கிலோகிராம் இடையுள்ள ஒரு சின்ன பெண்ணம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் அமெரிக்கன் சோல்ஜர் கொண்டு கண்ணை மறைச்சி சுட போனதா குற்றச்சாட்டி 86 வருஷம் ஜெயிலில் போடப்பட்டிருக்கிறான். அதே டைம்ல 17 வருஷம் சுட்டவருக்கு நடக்கும்போது பொறுத்திருந்து பாருங்க. குற்றச்சாட்டு நிரூபிச்சா 2 வருஷம் வந்து வைக்கப்பட்ட சில தண்டனை கொடுப்பாங்க. இது நடந்திருக்கிறது. இவங்க தான் நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்களோட அந்த எம்பையருக்குள்ள இலங்கையை ஒரு அங்கமா நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. அபுகுரை இது எல்லாரோட மனசுலயும் இந்த படங்கள் வைக்கணும். கடை குவாண்டனாமோல என்ன நடந்தது, பக்ரம்ல என்ன நடந்தது, அபுகுரைட்ல என்ன நடந்தது. அபுகுரைட்ல நடந்த பிக்சர்ஸ் வந்து உங்க நினைவு ஞாபகம் இருக்கு. நிர்வாண மனித பிறவி இதெல்லாம் நடந்த விஷயம்.
அடுத்தது கவனிக்கிறா முஸ்லீம்களை வந்து நேக்கடா 4 காலில் நடக்க வச்சு போட்டு களத்தில் ஒரு பட்டியை போட்டு ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் ஃப்ரெண்ட் சோல்ஜர் வந்து நாய்களோட எழுதி கொண்டு வந்தது. ஏன் இதெல்லாம் நடக்கிற இடம் இந்த மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற அமெரிக்காவோட கண்காணிப்பில் உள்ள இடங்கள்ல தான் இது நடக்க முடியுது. ஓகே, ரைட். மற்றவங்க இலங்கைக்கு எதிராக ரொம்ப அக்கறையா கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்க இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் எங்க? இஸ்ரேல்ல பலஸ்தீனர்கள் படாத கஷ்டங்கள் என்ன? அதை பத்தி நான் டீட்டெயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்வசாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இஸ்ரேலில் நடக்கிற இஸ்ரேல்காரன் அங்குள்ள முஸ்லீம்களுக்கு எதிரான அநியாயம். எத்தனை கண்டன தீர்மானம் வந்திருக்கிறது? இந்தியாவில் காஷ்மீர்ல நடக்கிற அநியாயங்கள், இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு என்ன அநியாயம் எவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா, அருந்ததி ரோய் இது சொல்லி ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் இருக்கிறார் இந்தியாவில். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறார். இந்த பிரச்சனைகளை வந்து வெளியுறவு கொண்டு வரது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க வந்து நிறைய ஆங்கில கல்வி பின்னணி உள்ளாக்க படிக்கிறீங்க. அவரை முஸ்லீம் வாக்கி பாருங்க. பெரிய அநியாயம் நடக்குது. இஸ்ரேலில் நடக்கிற அநியாயங்களும் காஷ்மீர்ல நடக்கிற அநியாயங்களுக்கும் இடையில பெரிய வேறுபாடு இல்லை. குஜராத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இருக்கிற அரசியல் வந்து ரைசிஸ்ட் அரசாங்கம், இப்ப அரசாங்கம் பிஜேபி தான் அனுமதிக்கிறது. ஏன் பிஜேபி உச்ச காலம் ஆட்சியில் இருந்தது, இன்னும் ஒரு ப்ரொவின்ஸ் ஒரு ஸ்டேட்ல இன்னும் அவங்களோட அரசாங்கம் தான் இருக்குது, குஜராத். ஏன் இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு அநியாயங்கள் ஓகே எங்க? இவங்களுக்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் எங்க? அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் போன்ற இடங்கள்ல முஸ்லீம்கள் ஷரியா வரணும், இஸ்லாமிய ஆட்சி வரணும் என்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாங்க. ஆனா இவங்களோட பார்க்க முறை அவங்கள திணிக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு சர்வாதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க கவர்னரா. இஸ்லாம் கரைமோர் அவனோட பேர்ல இஸ்லாம் என்று சொல்லி ஒரு துண்டு இருக்கிறது. சரிதானே? அவன் செய்கிற அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் அரசியலில் போகிறது ரோமர்கள் சகாதாக்களை பிடிக்கி கொதிக்கிற எண்ணெய் பிள்ளாங்களை தூக்கி போட்டாங்க சொல்லி. ஏன் இஸ்லாம் கரையோட யோசனை சொன்னா அதுக்கு சுருக்கா சேர்த்துருவாங்க. எண்ணெய்க்குள்ள போறது இஸ்லாம் கரையோடு தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு அந்த கொதிக்கிற தண்ணி பிள்ளாக்களை இறக்கி விடுறது. ஏன் இது வந்து இவிடன்ஸோட உள்ள விஷயம். பிரிட்டன் ஒரு எம்பசடர் உள்ள பிரிட்டனை சேர்ந்த ஒரு எம்பசடர் உஸ்பெகிஸ்தான்ல இருந்தார். அவர் போய் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற டைம்ல இதை அவரை கண்ணால பார்த்தார். இஸ்லாம் வேணும்னு சொல்ற ஒரு கூட்டம், இஸ்லாம் கரிமோட அநியாயங்கள் அமெரிக்காவோட கூட்டம் இருந்து கொண்டு அவங்கள முஸ்லீம்களுக்கு இவர் செய்யற அநியாயங்களை இவர் கண்ணால பார்த்து போட்டு இதனால சகிக்க முடியல. அவர் மனுஷன் வந்து ஏன்னா அவர் வந்து வெளியில இதை கொண்டு வந்த டைம்ல அவர் வந்து வெளியில தூக்கிட்டாங்க, பதவியை விட்டு விலகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்படியா நாங்கள் வரக்கூடாதுக்காக உண்மையை வெளியது கொண்டு வர மாறாக இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தையே அவங்க நடத்துறாங்க. சரியா? அந்த டீட்டெயில்ஸ்ல தான் போறது. ரொம்ப அருவருப்பான சில யுக்திகளை கையாளுவாங்க. ஒருத்தரை வந்து உடைக்கணும்னு சொன்னாங்க, ஒருத்தரோட இமேஜை வந்து இல்லாம ஆக்கணும்னா அருவருப்பான யுக்தியெல்லாம் கையாளுவாங்க. அப்படி வந்து ரொம்ப இவரை கேவலப்படுத்துறாங்க. எனிவே உஸ்பெகிஸ்தான்ல நடக்கிற விஷயம் ஒரு ரகசியம் அல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்க உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான கண்டன தீர்மானம்? அது முஸ்லீம் நாடு. பொதுவாக ஈஜிப்ட்ல ஹொசைன் முபாரக் இருக்கிற காலங்களில் காசா மக்களை போடுறதுக்கு இவர் வாங்கின காசு வந்து $1 பில்லியன். அமெரிக்கா உதவிட்ட பேரில் $1 பில்லியன் கொடுப்பாங்க. அதுக்கு விடையா என்ன செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு பிரதி உபகாரமா காசா போடுறத மூடி வைக்கிறது. ரஃபா கிராசிங்கை வந்து கம்ப்ளீட்டா மூடி வைக்கிறது. அப்ப அங்க வந்து சாப்பாடு இல்லாம மக்கள் சாப்பிடுறது, உணவு இல்லாம மருத்துவம் இல்லாம மக்கள் சாப்பிடுறது. அப்ப இந்த கொலைக்கு பிரதான காரணம் யாரு? ஹொஸ்னி முபாரக். ஹொஸ்னி முபாரக் வந்து கடைசி வரைக்கும் ஆட்சியில் வச்சு பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு அமெரிக்கா. துரதிருஷ்டவசம் அவங்களோட பார்வையில் துரதிருஷ்டவசமா வச்சு பிடிக்க முடியாது. துனிஷியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இஸ்லாம் ஊக்குவிக்குதுங்கிற ஒரு விவாதம் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. துனிஷியாவில் நடந்த விஷயம், இந்த ஃப்ரீடா நடந்த விஷயத்தை பற்றி யுவான் ரிட்லி சொல்றான். யுவான் ரிட்லிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவன் சொல்றான், ஒரு அவரோட ஆர்டிக்கல் ஒன்று, ஒரு பெண் வந்து பரதா போட்டு ரோட்ல போறான், அரசாங்கம் சொல்லி போடையலாம்னு சொல்லி சட்டம். துனிசியாவில் வந்து பரதா போட முடியாது பெண் நாளி இருக்கிற காலங்கள். அப்ப இதுக்கான கண்டனம் என்னன்னு சொன்னா போலீஸ்காரன் இதையை பிடிச்சி ரைப் பண்றான் ரோட்ல. சுமையான ரைப் பண்ணது எப்படி தெரியும்? கட்டளையப்பட்டதுல வீட்டியால வந்து கால்களுக்கு நடுவில் தூக்கி கொல்லப்பட்டது. இந்த பெண் எப்படி கொல்லப்பட்டதுன்னு சொன்னா காயப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா பொட்டல உடைச்சி தான் இவை வந்து ரைப் பண்ணப்பட்டது.
அடுத்து இந்த முஸ்லீம் நாடுகள்ல தெரியும் இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சி ஒன்று காணப்படுது. இந்த எழுச்சி என்னத்தை காட்டுதுன்னு சொன்னாலும் இதுதான். இந்த பேரரசு அமெரிக்கா கட்டி வச்சிருந்த அந்த பேரரசு சரிஞ்சு விழுற ஒரு நிலையத்தான் இது காட்டுது. அவங்க அப்பாயின்ட் பண்ண நிறைய கவர்னர்ஸ் வந்து இன்றைக்கு இல்லாம போறாங்க, பதவியில் வந்து தூக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. சில இடங்கள்ல உதாரணமா யமன்ல சாலை ரொம்ப விருப்பத்துக்குரிய கவர்னர் சாலை வந்து பதவி விலகி பொறுத்தா விரும்பல. இன்னும் 2 காலமா அவரை முட்டு வைக்க பார்த்துருந்தாங்க. அது மாதிரி பென் அலி ஃபார் எக்ஸாம்பிள், பென் அலியை காப்பாற்றுறதுக்கு துனிசியாவில் பிரான்ஸ் அரசாங்கம் போர்சஸை அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கு. போர்சஸ் அனுப்புறதுக்கு கடைசியில இவருக்கு ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது, தப்பிட்டு ஓடுனதுக்கு பிறகுதான் பிரான்ஸுக்கு தெரிய வருது தப்பி ஓடிட்டாருன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அறிக்கை வருவாங்க ஒரு சர்வாதிகாரி போயிட்டாருன்னு சொல்லி இது நடக்குது. அடுத்து வந்து மனாமா பஹ்ரைன்ல தெரியும். பஹ்ரைன்லயே வந்து பெரிய அட்டகாசங்கள் நடக்குது, பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள். இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக எந்த விதமான கண்டன தீர்மானமும் வந்து காணல. ஏன் இலங்கைக்கு மாறுறது? அது சர்வதேச நிறுவனங்களை பற்றி பிரீஃப் நான் முடிக்கிறதுக்குள்ள இந்த டிஸ்கஷனை டாக்டர் அப்துல்லாவை இன்வால்வ் பண்ணி நீங்கள் செய்கிற டிஸ்கஷனை கொஞ்சம் ஆக்டிவாக மாற்றலாம். நீங்கள் கேள்விகளுக்கு எப்படியான கேள்விகளை நீங்கள் எழுப்புறீங்கிறத பொறுத்து தான் அந்த டிஸ்கஷன் வந்து டெவலப் ஆகும். சர்வதேச நிறுவனங்கள் சொல்றது சர்வதேசம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சர்வதேச நிறுவனம் உதாரணமாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சொல்லி ஒன்று இருக்குது. அது உலக நாடுகளில் உள்ள தலைவர்களை வந்து அங்கே எழுத்துட்டு வந்து விசாரிச்சு தண்டனை கொடுக்க வேலையாக இதுல எல்லாரும் எழுதிட்டு போகலாம். ஆனா அமெரிக்காவை எழுத்து கூட போக முடியாது, அமெரிக்காவை அங்க கொண்டு போக முடியாது. என்னன்னு சொன்னா சர்வதேச இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இந்த சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஆக்கள் அமெரிக்கர்கள் யாரையும் கொண்டு வர முடியாது. இந்த சர்வதேச நிறுவனங்கள் யுஎன் அறிக்கலாம், ஐசிசி அறிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதுல வந்து ஒரு நடுநிலைமையான நிறுவனங்கள் அல்ல. யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இலங்கைக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்குது. அது ஒரு நடுநிலைமையான நிறுவனம் அல்ல. நடுநிலையான நிறுவனம் இருந்திருந்தால் இலங்கை பிரச்சனையை மாத்திரம் பார்த்திருக்காரு, எல்லா பிரச்சனைகளும் பார்த்திருக்கு. இந்த நிறுவனங்கள் என்னன்னு கேட்குறீங்கன்னா அமெரிக்காவுடைய வெளிநாட்டு கொள்கையை உலகமெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக தான் இவங்க பயன்படுத்த வராங்க. ரைட், அதில் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பார்த்தா புஷோ பிளேயாரோ அல்லது பராக் ஒபாமாவோ அல்லது இஸ்ரேலிய தலைவரோ குற்றம் சாட்டப்படலை, யாரும் அங்கே கொண்டு வரப்படலை. ஆனால் சூடான ஜனாதிபதி ஒமர் அல் பஷீருக்கு எதிராக ஒரு குற்ற சாட்டு போடப்பட்டிருக்குது. நீங்கள் வெப்சைட்டுக்கு போனால் பார்க்கலாம், போலீஸ்ல போடுவாங்க நீங்கள் போட்டோ பிடிச்சி லட்சம் பிடிச்சிட்டு வரான்னு சொல்லி. ஏன்னா வேண்டப்படுற கிரிமினல் அவனோட போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, பொது இடங்கள்ல பார்வைக்கு வச்சிருப்பாங்க, மக்கள் அடையாளம் என்று கொண்டு வரணும் சொல்லி. அப்படி அவனோட வெப்சைட்ல சூடான ஜனாதிபதி போடப்பட்டிருக்குது, அவங்களோட எத்தனை அமைச்சர்கள் போடப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த கவர்னர் செயல்படாமல் விரும்பவில்லை. இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்றது என்னதுக்கு இருக்குது? இவங்களை வந்து ஒரு விஷமியெல்லாம் காட்டுறது, இவங்களை வந்து விஷமியெல்லாம் காட்டுறது, விஷமியெல்லாம் காட்டுக்க 2ஆம் கட்டமாக போய் எதுவும் செய்யலாம். இப்ப சூடான்ல வந்து ஒரு அராஜகம் நிலவுதுங்கிற ஒரு படத்தை வந்து நாம எல்லாருக்கும் காட்டிட்டோம்னு சொன்னா 2ஆம் கட்டமா இந்த அமெரிக்கா பிரிட்டன் போன்ற சக்தியர் உள்ளுக்கு போய் எந்த அநியாயத்தை செஞ்சாலும் மக்கள் வந்து அலட்டி கொள்ள மாட்டாங்க. அப்ப இந்த டீஹியூமனைசேஷன் முஸ்லிம்களை வந்து இப்படி எப்படி கொடிய ஒரு சக்தியா படம் முடிச்சு காட்டுறதுக்கு உள்ள பின்னணி தான். அதை நாம எதிர்கொள்ளணும். இப்படியும் படம் முடிச்சு காட்டுற டைம் ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல, ஈரான்ல இன்னைக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஈரான்ல நடக்கிறது. இவங்க கையில மட்டும் அனாயுதம் வர முடியும் சொன்னா உலகத்துக்கு அழுகுதான், அவ்வளவு ஆபத்து என்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. இந்த பிரச்சாரத்தை நாம எதிர்கொள்ளணும்னு சொன்னா 2ஆம் கட்டமா இவங்க எங்க நாடுகளுக்குள்ள வந்து எதுவும் அவங்க செய்யலாம். அதே இலங்கையை பொறுத்தவரையில இந்த டிஸ்கஷனை செய்வதற்காக ஒரு நல்ல ஒரு காலம் சரி. நாம கலைக்கிறது என்னங்கிறது இந்த சிங்களவங்களுக்கு டக்குனு புரியும், ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் சந்தர்ப்பம் இலங்கையில் பயன்படுத்தப்படாது. இந்த அராஜக பேரரசு சம்பந்தமான ஒரு படம் மக்களுக்கு கட்டாயம் காட்டப்படாது. விஷயத்துக்கான சரியான காலம் இல்லையா? ஓகே, ஒசாமா பின் லாடனை பத்தி குணசேகர அப்பாவி மனுஷன் சொல்லி எழுதுறான். அப்ப காட்டலாம் இந்த விஷயங்களை நாட்டில். இறுதியா முடிக்கும் இங்குள்ள கேள்வி, இலங்கையில தமிழ் மக்கள்
சில அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு நீதி தேவைங்கிற ஒரு உணர்வு கலவரம் எல்லாருக்குள்ளே இருக்குது. இவங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிகள் சம்பந்தமா சில என்ன செய்யணும் நஷ்டஈடுகள் மாதிரி கொடுக்கப்படணும் என்ற ஒரு சிந்தனைக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த தீர்வை இலங்கைக்குள்ளேயே செஞ்சு முடிக்க முடியுமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வந்த டைம்ல செஞ்சு முடிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவு பெறப்பட்டிருக்கிறது. அதாவது தானே வெளியுறவு தலைவிட்டா தான் இலங்கையில ஒரு நீதி நிலவரம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அது உண்மையாக இருந்தா நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்களே உங்களை கேட்டு பார்க்கலாம். இலங்கை அரசு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை கொடுக்குமா கொடுக்காதா? அப்படி கொடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா வெளிநாட்டு சக்தியோட தலையீடு தேவைதான் என்று சொல்லி வந்தா அந்த வெளிநாட்டு சக்தி இலங்கையில தலையீடு நீதியை நிலைநாட்டு அந்த வெளிநாட்டு சக்தி அமெரிக்கா இருக்கலாமா இல்லையா? அல்லது இவங்களுக்கு தவிர வேற இன்னொரு சக்தியோடு உலகத்தில் இருக்குதா என்கிற கேள்விகளை நான் விட்டு விடைபெறுகிறேன். இந்த கேள்விகளுக்கு விடைகளை நான் ஒரு அலுவலாக வச்சு ஒரு டிஸ்கஷன் அடிப்படை பண்ணலாம். ஓகே,